வானத்திலிருந்து ஒருத்தர் குதிச்சிருக்காரு புதுசா. அதாவது பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எப்படின்னு, அவங்க அப்பா யாருக்கிட்ட போய் கையை கட்டிட்டுன்னு கதாநாயகன் ஆகினார் சினிமாவில், யாரை வச்சு பொழைச்சாரு, விஜயகாந்தை வச்சு பொழைச்சதெல்லாம் தெரியாது மக்களுக்கு. என்ன விஜயகாந்த் இறந்தது கூட போய் பார்க்கல. விஜயகாந்த் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கருணாநிதி இல்லைன்னா அவங்க அப்பா இல்லை, விஜயகாந்த் இல்லைன்னா அவன் இல்லை. அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா சொல்ல போனா ஆளே இல்லனா உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? உன்னை இப்ப எல்லாம் இளைய தளபதினு தூக்கிட்டு கொண்டாடுறான்ல தற்குறிகள், இளஞ்சிட்டுகள். அந்த தற்குறிகளுக்கு நான் இதா தரகுறா பேசல. அந்த தற்குறிகளுக்கு ஒன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல உன்னை தலைவனா ஏத்துக்கிறானு பாரு, உன்னை வீட்டுல தலைவனா இருக்க சொல்லு, அப்புறம் நீ நாட்டுக்கு வா. நீ தம்பி, எல்லா கட்சிக்காரங்களும் என்ன தேடி வந்துதான் மாலை போடுவாங்க தம்பி. ஆனா அந்த என்னையே பணியோட தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு மாலை போட்ட பத்தியா? உன்ன மாதிரி ஒரு அரசியல் சோம்பேறி நான் பார்த்ததே இல்ல தம்பி. கோட்டை வீரம் முன்ன நின்னு பேசவே பயப்படுவானு. என்ன பாருங்க, யாருங்க ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? Run. இடதரத்தால எம்ஜிஆருங்களே. எம்ஜிஆர் என்ன லேசுப்பட்டவரா? கஷ்டப்படாத வந்தாரு சிஎம் நாற்காலிக்கு. கொத்தால் சவடி மார்க்கெட்லையும் கோயம்பேடு மார்க்கெட்லையும் என்ன தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கருவேப்பிலை விற்கிற கதையாது சிஎம் நாற்காலி. அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரு. உயிரோடு இருக்கும்போதே உயிரை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தன் எழுதுவீங்களாடா நீங்க? மூச்சாலைக்கு முத்தெடுக்கிறவன் நீண்ட ஆயுளோட வாழலாம். வெட்டிக்கு பக்கத்தை உட்கார்ந்துட்டு பணத்தை மட்டும் எண்ணிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடுறான். ஆக மரணம்ங்கிறது ஒரு முடிவு, அது எங்க இருந்தாலும் வரும். இதை இடத்தால எம்ஜிஆர் எங்க தலைவரை பத்தி பேசுறது யோக்கியதே கிடையாது. நீங்க வாங்க, நல்லது செய்யுங்க, வேண்டாங்கள. அதை அதிமுக ஊழல் கட்சிங்கிற. ஏண்டா ஊழல் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஊழல் கட்சிங்கிறீல்ல. நாஞ்சில் சம்பத்து அவன் கட்சியில் சேர்ந்துருக்கிறான். அவன் உத்தமரா? எங்க அம்மா போட்ட பிச்சையில காரில் முதல்ல கார் வாங்கி கொடுத்து ஊரா இந்த நாடகத்துக்கு போய் ஆடுவாங்க பாரு, கூத்தாடுற வேஷம் மாதிரி ஊருக்கு ஊரா பேசுறதுக்கு அங்கேயும் அழைச்சிட்டு போயினா அவனுக்கு 20,000 50,000, கட்சிக்காரன் 50,000 1 லட்சம் இவ்வளவு கொடுத்தாதான் அந்த மீட்டிங் வரும்னு சொல்லுவானா. அவன் கட்சியில் இருக்கிறான். எத்தவன் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம், ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும். இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. சினிமாவை நம்பி அரசியல் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. சோழி முடிச்சு மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை போய் கீழ்பார்க்க ஆஸ்பத்திரியில். அவன் கொஞ்சம் நெஞ்சான். திமுகவில் இருக்கும்போது அதிமுக பேசலையா? அதிமுகவில் இருக்கும்போது திமுக பேசலையா? இப்போ உன் கட்சியில் 2 கட்சியும் பேசுவான். திமுகவும் பேசுவான், அதிமுகவும் பேசுவான். அவன் உத்தமனா? சொல்லு, அவன் உத்தமனா? அதை விடு.
ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கே, அவன் எத்தனை கட்சிக்கு போனவன்? அவன் காசு எங்கேருந்து வந்தது அவன்கிட்ட? எங்கள் இதய தெய்வம் டாக்டர் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த லாட்ரி டிக்கெட்டை ஒழிச்சுது. அந்த லாட்ரியில் எத்தனை குடும்பம் அழிஞ்சுது? அந்த லாட்ரியில் கொள்ளடிச்சு மாற்றின்னு சொல்லிட்டு கேரளா சேர்ந்தவன் ஒருத்தன் வச்சிருக்கிறான் காசை. அவனுக்கு மருமகனாக இருந்ததுனால அந்த காசை வந்து சுட்டிக்கிட்டு அங்கங்கே போனால் இப்போ அவன் கட்சிக்கு வந்திருக்கிறான். அவன் உத்தமனா? அவன் உத்தமனா? அடுத்து வணக்கம் சார். வணக்கம் மேடம். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். அதிமுகல இருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு, அதுவும் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்ட பிறகு, அப்புறம் தலைவர் வந்து பார்த்தாரு. ஒரு கடை கிளீனாச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்பிக்கை துரோகிகளா. ஸோ நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நான் 25 வயசுல வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவரோட சேர்ந்தீங்க, 75 வயசுல இன்னொரு புதிய ஒரு புரட்சி தலைவரோட நீங்க சேர்றீங்க. மறுபடியும் மோளம் சொல்லுங்க. இன்னொரு புதிய ஒரு புரட்சி தலைவரோட நீங்க சேர்றீங்க. வெளியே வா, மம்பட்டிக்கு நடுமண்டு தொடக்க. இந்த மோகன்ராஜன் ஒருத்தன், அவன் அடுத்தது 50-60 வருஷம் கொள்ளை அடிச்சு, கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சு காலேஜ் கட்டி அதிமுகவில் சம்பாரிச்சு, அவன் பிஏவா இருந்தவனுக்கு அவனுக்கு 2000 கோடி 3000 கோடி கொள்ளை அடிச்சு கொடுத்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு, ஏண்டா எடப்பாடியாரும் அவன் செங்கோட்டையன் இனமும் ஒரே இனம் தான். நாங்களாம் வன்னீர். நாங்கள் வன்னீராக இருந்துக்கிட்டே கட்சி ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு ஜாதிக்குள்ளே ஒரு கவுண்டர் இனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற வரலையும் இது பண்ணிக்கிட்டு இப்போ அவனை கூட போய் சேர்ந்துருக்கிறார். இவன் யோக்கியனா? செங்கோட்டையன் யோக்கியனாடா? செங்கோட்டையன் மண்டலம் தெரியுமா உங்களுக்கு? கட்சியில் உள்ளவங்களுக்கே தெரியாது. அவங்க கூட இருந்த மந்திரிங்களுக்கு, நிறைய எக்ஸ் மந்திரிங்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏகளுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மந்திரிகளுக்கும் யாருக்குமே தெரியாது அவன் லீலைகள். எங்களை மாதிரி உள்ள தொண்டர்களுக்கு தெரியும். வேணாம்டா, 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 வேணாம்டா. இந்த முதல்ல வந்து அம்மா ஆட்சி வரும்போது போக்குவரத்துறை மந்திரி கொடுத்துருந்தது அவனுக்கு. அப்போ என்ன செஞ்சான் தெரியுங்களா? சேச்சே டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்கினான். அன்னைக்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு சனி முடிச்சுக்கிட்டுது. அவன் உருவாக்குனது அதிலிருந்து ஆரம்பித்தது தான். அம்மாவையும் காலி பண்ணிட்டான். கொன்னஞ்ச நஞ்சம் இல்லை, அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறான். அவனை சேர்த்துருக்கிற. அப்புறம் சேசைடி பிரபாகரன் இப்போ 2 நாள் முன்னாடி ஒருத்தன் போயிருக்கிறான். எங்கே? திருச்சியிலேருந்து கூபா கிருஷ்ணன். அவன் உத்தமனா? ரைடு வரும்போது காவேரி ஆற்றுல கட்டுக்கட்டாக பணத்தை வந்து தண்ணியில் விட்டவன்டா. தண்ணியில் விட்டவன். அவன் இனத்துக்காரன் முத்திரையார் இனத்துக்காக ஏதாவது செஞ்சுருக்கானா? இல்லை யாராவது வீடு கட்டி கொடுத்துருக்கானுங்களா? ஒன்றும் கிடையாது. கட்டுக்கட்டாக எத்தனை ஆயிரம் கோடின்னே தெரியாது. காவேரி ஆற்றுல தண்ணியில் விட்டோன்னு நான் பேப்பரில் படிச்சிருக்கிறேன். இப்படி உள்ளவனெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிமுக ஊழலுங்கிற நாக்க அடக்கி பேசு. எங்களை மாதிரி வெறியர்கள் இருந்தோம்னு வச்சுக்கலாம், உன் வாழ்க்கையை ஒன்றும்ல ஆக்கிவிடுவோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம்னா கச்சை விடு. நாங்கள் வந்து எம்ஜிஆர்களுக்கு, எங்கள் தலைவருக்கு வந்து வெறியார எம்ஜிஆர் பக்தராக இருக்கிறோம். தொலைச்சி நாங்களாம் சேர்ந்தோம்னா. மரியாதையை நாக்க அடக்கி பேசு, ஒழுங்காக இருந்துக்க. சொல்ல புரியுதா? இதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு.